அவ எங்கன்னு கேட்டேன். கவலைப்படாத, நான் ஒன்னு அவகிட்ட கூட்டிட்டு போக சொல்றேன். அவர் சொல்லி முடிக்கவும் அந்த அறைக்குள் ஒருவன் தலைதெறிக்க ஓடி வந்தான். மாஸ்க் மேன் அங்கு இருப்பதை பார்த்தவுடன் அவன் அப்படியே மௌனம் காத்தான். என்னாச்சு சீஃப்? அது அந்த பொண்ணு. அவன் வார்த்தைகளை உதிர்க்கும் போது மாஸ்க் மேனின் முகத்தில் கோபம் தெரிந்தது. அங்கிருந்த பெரிய LED ஸ்கிரீனில் CCTV ஃபுட்டேஜை காண்பித்தான். அதில் ரோஷினி அந்த கட்டிடத்திலிருந்து குதிப்பதும் அங்கிருந்து தப்பித்து ஓடிக்கொண்டிருப்பதும் தெள்ளத் தெளிவாக பதிவாகியிருந்தது. மாஸ்க் மேனின் முகம் இறுகியது. அவன் அவனுடைய அங்கிளான சீஃபை எரிக்கும் பார்வை பார்த்துவிட்டு அங்கிருந்து வெளியேறினான். ரிஷியும் அவனுக்கு பின்னாலே ஓடினான். அந்த காட்டு பகுதியில் அவளை தேட ஆரம்பித்தார்கள். ஆரி, நீ அந்த பக்கம் போ, நான் இந்த பக்கம் போறேன். அவளால இங்கிருந்து ரொம்ப தூரம் போக முடியாது. தன் நண்பனிடம் சொல்லிவிட்டு இருவரும் வெவ்வேறு பக்கமாக பிரிந்து அவளை தேட ஆரம்பித்தார்கள். ரோஷினி மூச்சு வாங்கிக் கொண்டே ஒரு இடத்தில் நின்றாள். அவளுக்கு கால்கள் இரண்டும் பயங்கரமாக வலித்தன. ஆனால் பின்னால் ஆட்கள் துரத்தும் சத்தம் கேட்டது. இல்ல ரோஷினி, உன்னால முடியும், முடியும், எழுந்திரு. தன்னைத்தானே தைரியம் மூட்டிக் கொண்டவள் முன்னேறி ஓடும் தருவாயில் அவள் முன்னால் வந்து நின்றான் ரிஷி. ரோஷினி! அவனை பார்த்ததும் பயம் கொண்டாள் ரோஷினி. இவன் யார் என்று அவளுக்கு தெரியவில்லை. தன்னை கடத்திய கும்பலில் ஒருவன் என்று நினைத்தாள். ஏய், இங்க பாரு, அங்கே இரு, என் பக்கத்துல வராத. சொல்லியபடியே இவள் பின்னால் 2 அடி எடுத்து வைக்க, எங்க போற? நான் சொல்றது கேளு. அவனும் அவளை நோக்கி 2 அடி எடுத்து வைத்தான். கீழே கண்களால் துழவியவளுக்கு செங்கலின் அளவிற்கு கல் ஒன்று தென்பட்டது. ஒரு கட்டம் வரை பார்த்தவள் ஒரு கட்டத்தில் அதை எடுத்து ஓங்கி ரிஷியின் தலையிலேயே அடித்தாள். இதை ரிஷி எதிர்பார்க்கவில்லை. அவள் மிகவும் சாதுவானவள் என்று நினைக்க அவளின் இந்த ஆக்ஷன் தருணத்தை அவன் கனவில் கூட யோசிக்கவில்லை. ரோஷினி! கத்திக்கொண்டே அவன் மயங்கி தரையில் விழுந்தான். அவனிடமிருந்து தப்பித்ததாக நினைத்து காட்டுப்பகுதியிலிருந்து வெளியே ஓடி வந்தவளுக்கு பெரும் ஏமாற்றமே மிஞ்சியது. லைட் ஹவுஸ் அங்கு இருப்பதால் மக்கள் அங்கு இருப்பார்கள் என்று கடற்கரையின் அருகில் வந்துவிட்டாள். ஆனால் இங்கு வெறும் அலைகள் மட்டுமே அவளை வரவேற்றது. கண்ணு கெட்டிய தூரம் வரை எவரும் இல்லை. முட்டியில் கை வைத்தபடி மூச்சு வாங்கியவளுக்கு உடம்பில் இப்பொழுது தெம்பு இல்லை. நன்றாக மாட்டிக்கொண்டோம் என்று அவளுக்கு புரிந்தது. இந்த நேரம் தூரத்தில் 4-5 கார் மின்னல் வேகத்தில் இவளை நோக்கித்தான் வந்து கொண்டிருந்தன. உதவிக்கு யாரையாவது அழைத்தால் நன்றாக இருக்கும் என்று ரோஷினிக்கு தோன்றியது. இந்த நேரம் அவள் எண்ணங்களில் மாஸ்க் மேன் தான் நினைவில் வந்து சென்றான். அவளால் அவளின் மனதை நம்பவே முடியவில்லை. எப்பொழுது அவள் ஆரி என்று அழைக்கும் மாஸ்க் மேன் இந்த அளவிற்கு அவளுக்கு எப்பொழுது நெருக்கமானான் என்று யோசித்தாள். அதற்குள் அவளை நெருங்கிய கார்கள் அவளை சுற்றி 4-5 முறை வட்டமடித்தது. காருக்குள் இருந்து போர் வீரர்களைப் போல கோட் சூட் அணிந்தபடி ஆட்கள் திமுதிமுவென்று இறங்கினார்கள். அதை பார்த்தவளுக்கு கண்களில் நீர் தேங்கியது. இந்நேரம் அந்த இடத்திற்கு இன்னொரு கார் வந்தது. அதிலிருந்து மாஸ்க் அணிந்தபடி அவளுடைய ஆரி இறங்கினான். ஆரி! அவனை பார்த்த பிறகுதான் இவளுக்கு உயிரே வந்தது. ரோஷினி அவனின் பெயரை அத்தனை உரிமையுடன் அழைக்கவும் மாஸ்க் மேனுக்கு மனதிற்குள் இனம் புரியாத உணர்வு தோன்றியது. அப்பொழுதுதான் ரோஷினிக்கு புரிந்தது, இவர்கள் அனைவரும் ஆரியின் ஆட்கள் என்று. துளியும் யோசிக்காமல் அடுத்த நொடியே அவனை நோக்கி ஓடி வந்தவள் அவனை இறுக்கமாக அணைத்து கொண்டாள். அவளின் கண்ணீர் அவன் அணிந்திருந்த கோட்டை நனைத்தது. அலைகள் ஓயாமல் அடித்துக் கொண்டிருக்க அந்த இயற்கையின் சூழலுக்கு நடுவில் இவர்கள் இருவரும் நின்று கொண்டிருந்தார்கள். மாஸ்க்மேன் அவளின் தலையை கோதி அவளை சமாதானம் செய்ய நினைத்தான். ஆனால் அது எப்படி என்று அவனுக்கு சரியாக தெரியவில்லை. அப்பொழுது தன் தலையில் வழிந்த இரத்தத்தை கர்ச்சீஃபால் பிடித்தபடி எழுந்து வந்த ரிஷி இதை அனைத்தையும் 20 அடி தூரத்திலிருந்து பார்த்து கொண்டுதான் இருந்தான். அவனால் அவனுடைய கண்களை நம்பவே முடியவில்லை. ரிஷி ஆரியை இப்படி இதற்கு முன்னால் பார்த்ததே இல்லை. அவனுக்கு ஆரியை சிறு வயதிலிருந்து தெரியும். அப்படி இருக்க தன் முன்னால் நிற்பது அவன்தானா என்கிற குழப்பம் எட்டி பார்த்தது. நீங்க எனக்காக தான் வந்தீங்களா? கண்களில் ஏதோ ஒரு இனம் புரியாத உணர்வுடன் கேட்டாள். சொன்னவனின் பார்வை அவளின் உடலை ஆராய்ந்தது. அவன் ஆசையாக வாங்கி கொடுத்திருந்த ஆடை ஆங்காங்கே கிழிந்திருக்க அவளின் கை காலிலிருந்து வழியும் ரத்தம் அவனை மீண்டும் கோபப்படுத்தியது. அதை ரோஷினியும் உணர்ந்தாள்.
அது ஒன்றும் இல்லை. இது எனக்கு அவ்வளவா வலிக்கல. ரொம்ப பயந்துட்டியா? முதலில் இல்லை என்று தலையசைத்தவள் பிறகு ஆம் என்று ஒப்புக்கொண்டாள். ம் ஐ எம் சாரி. நம்ம இங்கிருந்து போகலாம். சொன்னவன் துளியும் யோசிக்காமல் அவளை தன் 2 கைகளிலும் ஏந்தி கொண்டான். ஆரி, என்ன பண்றீங்க? என்னை இறக்கி விடுங்க. என்னால நடக்க முடியும். அவள் சொல்வதை அவன் காதில் வாங்கினால்தானே இது போன்ற விஷயங்களில் அவன் செவிடனாக மாறிவிடுகிறான். அவளை காரில் அமர வைத்தவன் கைகளிலும் கால்களிலும் ஏற்பட்டிருந்த காயத்தை ஆராய்ந்தான். அது ஒன்றும் இல்லை. நாங்க இருந்து தப்பிச்சு வரும்போது லேசா அடிபட்டுச்சு, அவ்வளோதான். ஏதோ சொல்ல வந்தவள் அவன் காயத்தை லேசாக தொடவும் ஆ வலியில் அலறினாள். ரொம்ப வலிக்குதா? ம் வலிக்குது. இன்று மட்டும் தலையசைத்தான். என்ன நினைத்தானோ தன்னவளின் மெல்லிய கன்னத்தை தன் 2 கைகளாலும் தாங்கினான். அவள் முகத்தில் படிந்திருந்த தூசியை மெதுவாக துடைத்து விட்டவன் அவளின் கன்னம் கண் என்று அனைத்து இடங்களிலும் முத்தம் வைத்தான். அந்த நேரத்தில் ரோஷினி துளியும் அசையாமல் அப்படியே அமர்ந்திருந்தாள். அவள் பயந்து விட்டதாக எண்ணிய மாஸ்க்மேன், சாரி, இனி இப்படி நடக்காம நான் பார்த்துக்கிறேன். சொன்னது மட்டுமல்லாமல் அவளின் இதழில் மென்மையாக ஒரு முத்தம் வைத்தான். மாஸ்க்மேன் ரோஷினியை அழைத்து கொண்டு அங்கிருந்து கிளம்பி விட்டான். ரிஷி சீஃபிடம், நீங்க இப்படி பண்ணது நல்லா இல்ல. ஆரி எப்பவும் ஒரே மாதிரி இருக்க மாட்டான். அதுலயும் குறிப்பா அந்த பொண்ணு விஷயத்துல அவன் இந்த அளவுக்கு கோவப்படுறத நான் இன்னைக்கு தான் பார்த்தேன். எனக்கு தெரிஞ்சு அவன் இனிமே உங்களையும் அவனோட எதிரிங்களோட லிஸ்ட்ல ஆட் பண்ணிடுவான்னு நினைக்கிறேன். ரிஷி இப்படி சொல்லவும் அவனை பார்த்து மென்மையாக புன்னகைத்தார். அடி பள்ளமோ. ஆமா, பார்க்க ரொம்ப சாஃப்டா இருக்கா. ஆனா அடிச்ச அடியில கதி கலங்கிடுச்சு. இப்ப எதுக்கு சிரிக்கிறீங்க? நான் அடி வாங்கினதை நினைச்சு உங்களுக்கு சிரிப்பு வருதா? தைரியமான பொண்ணுதான். இதெல்லாம் எங்க போய் முடிய போகுதுன்னு பாப்போம்.